as prothrombin protein, vascular enteroid growth factor, VEGF. நீங்க SP1 போடும்போது நீங்க ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு தெரியாம பண்ணனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க ஆண்டோஜினஸ் சிஸ்டம் RAS வந்து ஹார்மோன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணி பிளட் பிரஷரையும் ஃப்ளூயிடும் எலக்ட்ரோலைட்ஸும் பேலன்ஸ் பண்ணிடும். பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, உங்க வாஸ்குலர் சிஸ்டம் ரெசிஸ்டன்ட் ஆகி அப்போ சினர்ஜி ஆகி பிட்வீன் த SP1 அண்ட் த ஈஸ்ட்ரோஜனோட ரிசெப்டராக மாற்றிக்கு. ஒரு பாயிண்ட் கொடுத்துறோம், எஸ் சார். அப்போ இது என்ன பண்ணும், எதுக்காக நான் கொடுக்குறேன், இந்த சிஸ்டத்தை ஏன் ரெகுலேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். இதுக்கு நம்ம SP1 கொடுக்கும்போது பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன் அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு உடச்சிட்டு குறையும் சொன்னேன் SP1 போடும்போது. ஏன் நான் சொன்ன உறுதியா, கண்டிப்பாக இது பிளட் ப்ரெஷர் குறைக்கும். இன்னொரு ஃப்ளூயிட பேலன்ஸ் பண்ணணும்னு இருக்கு. அதனால தான் SP1 நம்ம கொடுக்கணும் அவருக்கு. ஏன் கொடுக்கணும்னா அங்கே நம்ம வந்து அதிகமான ப்ரெஷர் பார்த்து அது வீங்கி இருக்குன்னு பார்த்தா அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா புடச்சிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஷர் அங்கே அடக்கி இருக்கு, அதை நார்மலைஸ் பண்ணணும்ல, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு ஃபீல் பண்ணல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை குறைக்கணும் இல்லையா. அதுக்காக இப்போ ஏன் புத்துணர்வு ஒரு ஐடியா கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு புரியல ஏன் புத்துணர்வு. இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சொல்லுது, அந்த திருப்பி அதை பற்றி சொல்கிறேன். ஸ்கின், வெசல்ஸ், மசில், நியூ அண்ட் போன்ஸ் இதை தான் ட்ரீட் பண்ணுவோம். இந்த டிசீஸை தான் கிளாசிஃபை பண்ணிட்டு இதை ட்ரீட் பண்ணு. ஸ்கின் லேயருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நம்னஸ் ஒருத்தருக்கு இருக்கும், இச்சினஸ் இருக்கும், சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கு, இச்சினஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நம்னஸ் அடிக்கடிக்கு எனக்கு வந்து நம்னஸ் இருக்குன்னு சொன்னாலே ஸ்கின் லேயர் பாதிச்சிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தோல் உங்களுக்கு தெரியணும். செகண்ட் என்ன சொல்லுது, வெசல்ஸ் பாதிச்சிருந்தால் புண்ணாயிருக்கும். இப்போ இதுக்கு புண்ணாகலை, புண்ணாயிருக்குன்னா சோஸாக மாறி இருக்கும். புண்ணான்னு தெரியல, புண்ணாகிறதுக்கு தோல் மாறும், நிறைய வித்தியாசம் இருக்கும். புண்ணா மாறி இருக்கும், வாஸ்குலர் டிசீஸாக இருக்கும், வெசல்ஸ் பாதிச்சிருக்கும். இதே மசில்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஹெவினஸ் தெரியும். அந்த தூக்குனீங்கன்னா அந்த காலை தொட்டிங்கன்னா ஹெவியாக தெரியும், வெயிட்டாக தெரியும். வெயிட்டாக இருக்கும். இல்லாட்டி கிளாசிட்டி ஆஃப் கிளாஸஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மசில்ஸ்லாம் பாதிச்சிருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ். நெக்ஸ்ட் தெரியுமா, ஒரு பெயின் வந்து ஃபிக்ஸ்டு இருக்கும், நோடல்ஸ் இருக்கும், நோடல்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃபிக்ஸ்டு பெயினாக இருக்கும். அப்போ அங்கே ஸ்பாசமாக இருக்கும், அதாவது கெட்டியாக இருக்கும், மசில்ஸ் எல்லாம் கெட்டியாக ஸ்பாசமாக இருக்குன்னா ஸ்னியூஸில் பாதிச்சிருக்கு. ஸ்பாசம் தெரியும், ஃபிக்ஸ்டு பெயின் இருக்கும், நோடல்ஸ் தெரியும். அது வந்து கூட வழியான நோடல்ஸ் காமிச்சா ஒரு காலை அடிக்கால காமிச்சா நம்ம பார்த்து நோடல்ஸ் மாதிரி இருக்கு. அந்த நோடல்ஸ் எல்லாமே ஸ்னியூஸ் பாதிச்சிருக்கு, ரைட். அப்போ போன்ஸ்னால ஹெவினஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீடில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் நீடில் பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண பிறகு தான் நீங்கள் இனியாக ஆர்கனைஸ் பண்ணுவோம். எசன்ஸ் பாயிண்ட் கொடுப்பீங்க. எசன்ஸ்னால் என்னன்னா 8 எக்ஸ்ட்ராடனரி வெசல்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க.